ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிகளை நம்ம எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தீபம் ஏற்றாமல் தூபம் போடாமல் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், ஏதோ உடம்புக்கு முடியாமல் வர்றது, இப்படி பல தொந்தரவுகள் நமக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம நல்லாவே இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூட் அவுட் ஆனது மாதிரியே ஒரு ஃபீல் எப்போதுமே இருக்கும். சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு கண்டிஷ்டியும் ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது எதிர்மறை ஆற்றல். இப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். இயற்கையாக சண்டை வர்றது எல்லா ஃபேமிலியுமே இருக்கிறதா, வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே இயற்கையாக இருக்கிறதா, போகிறதா வர்றதா, அதெல்லாம் அப்படி இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் நம்மளுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலுமே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல், எப்போதும் ஒரு சோம்பேறித்தனம், எதையோ இழந்தது மாதிரி ஒரு ஃபீல் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு மைண்டு நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும். வீடே ஒரு மாதிரி களை இழந்தது போல் நம்மளுக்கு தோணும், மனசுக்குள்ளே தோணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். ரொம்ப ஒரு மன திருப்தி, ஆத்ம திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். பழைய ஃபார்முக்கு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வீடெல்லாம் கூட்டி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் வாசல் படியில் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு அப்படியே மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு விட்டுறலாம். இதில் ஆகாஷ் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த மஞ்சள் குங்குமம் கோலம் போட்டால் எதுக்கு சிஸ்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதில் என்ன அப்படின்னா, நம்ம கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது தெய்வம் அதை ஒரு பீடமாக நினச்சி அமரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று, ரொம்ப அழகாக தெய்வீகம் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டாலுமே சரி, அதில் மஞ்சள் குங்குமம், நீங்கள் வெறுமனே ஒரு கோலத்தை பாருங்கள், அதில் நடுவில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கோலத்தை பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்கும். பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கும். தெய்வம் அமரக்கூடிய அந்த சக்தி அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. எங்கே கோலம் போட்டாலும் சரி, நம்ம நிலைவாசலாக இருக்கட்டும், உள்ள பூஜை அறையாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா உள்ள அடுப்படி இருக்கு இல்லையா, அடுப்பு, இங்கெல்லாமே கோலம் போட்டால் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அங்கெல்லாம் விறகடுப்பு தான். அப்போல்லாம் சிலிண்டரு, இந்த கேஸ் எல்லாம் இல்லை இல்லையா, விறகடுப்பு தான். வெளியில் அடுப்பு போட்டு வச்சுருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் கண்டிப்பாக வாரத்தில் அந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு சாணம் போட்டு மெழுகி கோலம் போட்டு அப்படியே அந்த அடுப்பு பொடைன்னு சொல்லுவோம், அந்த குமிழ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் எல்லாமே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த ஒரு மாதிரி கலையிலேருந்து இடத்தையே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் கோலம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும். அது சும்மா ஒரு சாதாரண வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெய்வீகம் கலந்துருக்கும். அப்பையிலேருந்தே தொன்று தொட்டு வர்ற எல்லா பழக்க வழக்கங்களையும் நாமளும் இப்போது நமக்கு பிடிச்சது மாதிரி நாம் செஞ்சிகிட்டே இருக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்படியே அதிகமாகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதெல்லாம் எல்லாருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒருவேளை இந்த யூடியூப் பார்த்து கூட இருக்கலாம். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது யூடியூப்பில், அதே போல் கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்குது. நீங்கள் கெட்ட விஷயங்களை யாருமே பார்க்காதீங்க, நல்ல விஷயங்களை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. அது மாதிரி நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் எப்போதுமே சரி, வாசல், நிலைவாசல், கோலம், அடுப்படி, பூஜை அறை, எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட்டு சின்னதாக ஒரு கோலம், நம்மளுக்கு டைமே இல்லைனாலும் பரவாயில்ல, குட்டியோட்ட ஒரு கோலம் போட்டாவது நம்ம மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வீடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சது மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா உங்களை மாதிரி எங்களுக்கு கோலம் போடலாம் வராதுக்கா, நீங்கள் அப்படியே அச்சடித்தது மாதிரி கோலம் போடுறீங்க, அந்தளவுக்குலாம் எங்களுக்கு வராதுக்கா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. நாம்
கோலம் போட போட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த மாவு பிடிச்சி இழுக்கிறதுக்கு வராது. ஆனால் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக அந்த கோலம் வந்து வரும். ஃபஸ்ட்டு கோணமானல வந்தால் கூட நம்ம கோலம் போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல, அது பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்ம ஒரு மாதிரி போட்டால் கூட அடுத்த நாள் இன்னும் சூப்பராக போடலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளே வரும். அதனால் கோலம் போட்டு போட்டு பழகுங்க. பெண்களாக இருந்தால் கோலம் போட தெரியணும், பூக்கட்ட தெரியணும், ஸ்டிச் பண்ண தெரியணும். நிறைய விஷயங்கள் நாம் பெண்கள் நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கோங்க. பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க. இப்போல்லாம் வந்து கோலம் வந்து விரல் பிடிச்சி, அதாவது கோலமாவை எடுத்து கையில் பிடிச்சி நம்ம இழுக்கிறத விட இப்போல்லாம் வந்து ஸ்டென்சில்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. நிறையா வெரைட்டியாக டிசைனாக வந்துருச்சு. நிறைய அந்த ரங்கோலி கோலம் போடக்கூடிய கம்பிகள்லாம் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக புள்ளி வைக்கவே தேவையில்லை. மாவை அப்படியே அந்த கம்பியில் எடுத்துகிட்டு எப்படி இழுத்தாலும் அது வந்து கோலம் மாதிரியே தெரியும். நீங்கள் சும்மா ஒரு கட்டம் போட்டு 2 பக்கமும் அந்த 4 மூலையிலையும் சும்மா அப்படி வளைச்சி விட்டால் கூட அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிக்கோலம் மாதிரி தெரியும். படிக்கோலம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல அழகாக அந்த ஐயர் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப கம்பியாக கோலம் போட்டிருப்பாங்க. அப்படியே எப்பட்றா இதெல்லாம் வரைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மெல்லாம் பார்த்துருப்போம். அவ்வளோ அழகாக கோலம் போட்டு அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காவி கொடுத்துருப்பாங்க. காவி இல்லாமல் ஒவ்வொரு ஐயர் வீடுமே இருக்கவே இருக்காது. எப்போது எந்த கோலம் போட்டாலும் சுற்றி காவி கொடுத்துருப்பாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காவி பொடி போடுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ சக்தியை வந்து ஈர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அவங்க எப்போதுமே மங்களகரமாக நல்ல வெற்றியை கொடுக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா அந்த காவி பொடி போட்டு கோலம் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு, அச்சு எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எப்போவோ ஒரு டைம் தான் வாங்குகிறோம். நம்ம சும்மா வாரம் வாங்குறதோ இல்லை தினமும் வாங்குகிற பொருளோலாம் அதெல்லாம் கிடையாது. எப்பாவது வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்கணும் அப்படின்னா நல்லா அதுக்குன்னு ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுக்கோங்க. கோலம் போட்டுட்டு நல்லா அந்த கோலப்பொடியெல்லாம் நீட்டாக தட்டிட்டு அந்த அட்டை பாக்ஸுங்களை போட்டு அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் செய்வேன். நிறைய ஸ்டென்சில்ஸ் வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி கோலமெல்லாம் துளசி மாடத்துக்கிட்ட போடுறது, விநாயகர்கிட்ட போடுறது, இந்த மாதிரி நிலை வாசல்கிட்ட போடுறது, இதுக்கெல்லாமே டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் தான். அந்த பிளேட் எல்லாமே குட்டி குட்டி ஸ்டென்சில்ஸ் பிளேட்டு. கொஞ்சம் பெருசாக உள்ளது 50 ரூபா 60 ரூபா அப்படி இருக்கும். அந்த பெருசாக உள்ளது ஒரு 2 டிசைன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாமே போதும். மாற்றி நம்ம வந்து அதையே போட்டுக்கலாம். இந்த குட்டி குட்டியாக உள்ளது டிசைனாக பார்த்து நம்ம ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 5 வாங்கிடலாம். 5 டிசைன்ஸ் வாங்கிடலாம். போதும். ஒரு வாரத்துக்கு கோலம் போடலாம். தினமும் விதவிதமாக தாராளமாக நம்ம அழகழகாக கோலம் போடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கொஞ்சம் வந்து கோலப்பொடியில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வச்சுட்டு அதில் அப்படியே நம்ம வந்து கோலம் அப்படியே போட்டுட்டு அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அதாவது அட்டையோ இல்லை அப்படின்னா அந்த கார்டு விசிட்டிங் கார்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு லைட்டாக அப்படியே அந்த கோலப்பொடியை தேய்ச்சிட்டு வந்தோம்னாவே அதில் உள்ள அந்த அச்சு வந்து அழகாக விழுந்துடும். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கோலம் போடுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா இப்போ கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கையில் 80s கிட்ஸ் அப்போல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சு, ஏன்னா கிராமங்களில் வந்து அப்போல்லாம் எந்த வேலையும் இருக்காது. அந்த விவசாயம் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம் இல்லையா. காலையில் எந்திரிச்சு காப்பியை போட்டு குடித்த உடனே வெளியில் வந்து வாசலில் அந்த தெருவில் வந்து உட்காந்துட்டு அங்கே வந்து முன்னாடி சாமி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடிலாம் மேடைன்னு சொல்லுவாங்க, அது கிராமங்களில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மேடைக்கு முன்னாடி வந்து அந்த சாமிக்கு முன்னாடி கீழே உட்காந்துட்டு மண்தரையிலே வந்து புள்ளி வச்சு கோலம் போட்டு பார்ப்போம். 3 புள்ளி 5 புள்ளி அந்த மாதிரி வந்து போட்டு பார்த்து பழகினதா. கிராமத்தில் வளர்கிற பசங்களுக்காக இருக்கட்டும் பொண்ணுகளுக்காக இருக்கட்டும் நம்ம எதையுமே சொல்லிக் கொடுக்கவோ கற்றுக் கொடுக்கவோ தேவையில்லை. அவங்க அப்படியே வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து கண்ணில் பார்த்தாவே அப்படியே கற்றுக்குவாங்க. இப்போ உள்ள இந்த குட்டி குழந்தைங்களாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அக்கா உங்களுடைய சேனல் பார்த்து என் குழந்தைங்க வந்து கற்றுக்கிட்டாங்க, உங்களுடைய ஒரு நாள் வீடியோ வரல. நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என் குழந்தைங்க 2 பேரும் உங்களுடைய வீடியோ வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கக்கா, சீக்கிரம் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கூட பாப்பா குழந்தைங்களை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கமெண்ட்ஸில். அப்படி சின்ன குழந்தைங்களுக்கும் இப்போ அது பிடிக்குது அப்படின்னா அதை வந்து கற்றுக் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கட்டும். நல்ல விஷயங்கள் தானே, இதெல்லாமே நல்ல விஷயங்கள். கோலம்ங்கிறது சாதாரண கிடையவே கிடையாதுப்பா. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸுக்கு சொல்லுவாங்க, மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஒரு புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக அந்த உருவ அமைப்பை வந்து கரெக்டாக வரிஞ்சு கொண்டு வந்து அதை சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோலத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது.
புள்ளி கோலமெல்லாம் போடுறாங்கல்ல. இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. முதல்லாம் எங்கள் அம்மாவுக்கே ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்போது அவ்வளோ சூப்பராக படப்படன்னு கோலம் போடுவாங்க. ஆனால் ரங்கோலி போட மாட்டாங்க அவ்வளோவா. புள்ளி வச்சு தான் அந்த புள்ளி கோலம் சொல்லுவாங்கள்ல, கம்பி கோலம், அதுதான் போடுவாங்க. அவ்வளோ மனப்பாடமாக பெரிய பெரிய கோலமாக போடுவாங்க. நம்மளுக்கு கூட அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து தான் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போ நாம் வந்து அதை அப்படியே நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால அந்த கோலம் அந்த புள்ளி கோலம் போட்டாவே வந்து மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு ஞாபக சக்தியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து அந்த கோலத்தில் இருக்குது அப்படின்பாங்க. அதனால் வந்து கோலம் போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ ஒரு உருவத்தை நம்ம வரைகிறோம் அப்படின்னாவே அந்த உருவம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அது மாதிரி தான். அதனால் கோலமெல்லாம் எல்லாருமே போடலாம், ரொம்ப ஈஸியாக போடலாம். நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் வந்து வந்துருச்சு. சமுதாயத்தில் எல்லாமே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எது ஈஸியோ அதை செய்யுங்க. ஆனால் கோலம் போடாமல் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. அமாவாசை நாட்களில் மட்டும் கோலம் போடாதீங்க. மற்ற எல்லா நாட்கள்லையும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. அப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, அதாவது RS ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பச்சை துளசியா கருந்துளசி வைக்கலாமா சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது பச்சை துளசி வைக்கலாமா கருந்துளசி வச்சு வளர்க்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. 2 துளசியுமே வீட்டில் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அதை நீங்கள் அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். 2 துளசியுமே வைக்கலாம் சிஸ்டர். எது வளர்ந்தாலும் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்புறம் ஹேமாலதன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பிங்க் கலர் ஃப்ளவர் வீட்டுக்குள்ளே இருக்குல்லக்கா, அது வந்து ஒரிஜினலாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் சிஸ்டர். அது வந்து மீஷோவில் வாங்கினேன். அந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து மீஷோவில் வாங்கினதான். ஆனால் வந்து அந்த மரம் வந்து நான் தயார் பண்ணது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை வச்சு நான் தயார் பண்ணது. அது எல்லாம் உங்களுக்கு நான் ஒரு 3 வீடியோ பக்கமே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் நான் எப்படி அதெல்லாம் செஞ்சு வச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போதுமே அந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பூத்து குலுங்கும். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன் சிஸ்டர், பாருங்கள். அதுவும் அப்படி தான். இந்த எல்லோ கலர் மரமும் நான் செஞ்சு வச்ச மரம் இதெல்லாம். அப்புறம் சரண்யா தேசன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன விளக்கு ஆயில் யூஸ் பண்ணுறீங்க சிஸ் ஃபார் ஆல் விளக்கு, அதாவது எல்லா விளக்குக்கும் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, மந்த்லி வந்து எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. விளக்கு திரி எவ்வளோ வாங்குவீங்க இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கணக்கு பண்ணியெல்லாம் வாங்க மாட்டேன் சிஸ்டர். எப்படின்னா, நம்ம மாதத்துக்கு நம்ம மளிகை ஜாமான் எழுதுறதுல 1 லிட்டர் ஆயில் வந்து எழுதிடுவேன் எப்போதும் போல். திரி இருந்தது அப்படின்னா எழுத மாட்டேன். திரி இல்லை அப்படின்னா அது ஒரு 5 பாக்கெட் எழுதிக்குவேன். இப்போல்லாம் வந்து குட்டி குட்டியாகவே வந்து வருது இல்லையா, அதனால் எப்போதுமே திரி வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்குவேன். எல்லா விதமான நூல் திரி, பஞ்சு திரி, அப்புறம் இந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா ஆரத்தி காட்டக்கூடிய திரி, இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில் மளிகை ஜாமான் வாங்கும்போதே வாங்கி வச்சுக்குவேன். ஆயில் அது மாதிரி தீப எண்ணெய் தான் வாங்குவேன். அது 1 லிட்டர் தான் வாங்குவேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். அந்த 1 லிட்டரே எனக்கு அந்த 1 மாதம் வரும். ஏன்னா அளவாக கரெக்டாக ஊற்றி தீபம் வச்சுக்குவேன். அதனால் வந்து நிறையெல்லாம் வாங்க மாட்டேன். ஒருவேளை அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கிக்குவேன். அதுக்கு மேலே போக மாட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில். அதுக்கப்புறம் லீகன் MK ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஹாய் சிஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். துளசி செடியை எங்கே வைப்பது, வடகிழக்கு மூலையில் வைத்துள்ளேன். செம்பருத்தி, மணி பிளான்ட், துளசி வைக்கலாமா ப்ளீஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமாக வைக்கலாம் சிஸ்டர். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். வடகிழக்கு மூலையில் தான் எல்லா செடியுமே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சைடு வைக்க முடியாது. அந்த சைடு தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்கும், வெயில் வரும். அதனால் வடகிழக்கு மூலையில் தான் மணி பிளான்ட்டு, செம்பருத்தி செடி, துளசி செடி, எல்லா செடிகளுமே, மல்லிகைப்பூ செடி, ரோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில் தான் லைனாக வச்சுருக்கேன். தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அதாவது நம்மளுக்கு இட வசதி இருந்தது அப்படின்னா எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம். இட வசதி கம்மியாக இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே தான் செடி வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த வாஸ்து தோஷம் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் தான் இந்த செடி வைக்கணும், இந்த திசையில் தான் இந்த செடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு எந்தளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இடமே இல்லாமல் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டில் வசிப்பாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன செடி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துல தான் வெயில் வர்ற மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல வைக்கவே கூடாது, அந்த இடத்துல தான் கொண்டு வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சந்தோஷத்தை கொடுக்கறத எதை வேணாலும் தாராளமாக செய்யலாம். செடிகள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது, ஒரு தெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே அமர்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஏற்படும். செடி வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷப்படும். மனசு சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையும் சந்தோஷமாக அப்படியே போயிட்டே இருக்கும். செடிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நம்மளோட மனசை வந்து அவ்வளோ இதமாக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், நான் இதை அடிக்கடி என்னோடய பதிவில் சொல்லுவேன், எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு செடிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே ரிலீவ் பண்ணிவிடும். அவ்வளோ ஒரு மாயசக்தி வந்து செடிகளுக்கு இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே, பெட்ரூமில், ஹாலில், கிச்சனில் எங்கே வேணாலும் நம்ம வந்து செடிகள் வச்சு வளர்க்கலாம். நான் அப்படி தான் வீடு ஃபுல்லாக செடிகள் தான் வச்சுருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டே வெளியில் வைப்பேன். ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் எடுத்து வெளியில் வெயிலில் கொண்டு வைப்பேன். அப்புறம் வந்து மறுபடியும் எடுத்தாந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்குவேன். இப்படி அதுக்கு வெயிலும் வேணும் இல்லையா, அந்த சூரிய சக்தி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெளியில் கொண்டு வச்சுட்டு மறுபடியும் கொண்டாந்து உள்ளே வச்சு வளர்ப்பேன். இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாருமே அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா சில டைம் நல்லா அப்படியே தலைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலரில் அந்த இலைகள்லாம் வந்து எல்லோ கலரில் அந்த இலைகள்லாம் வந்து மாறி அப்படியே பிளாக் கலராக ஆகிடும். அதனால் நல்லா தலையிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுக்கு அந்த சூரிய ஒளியோட சத்து வந்து அதுக்கு கிடைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் செடிகளை வெளியில் வச்சுட்டு மறுபடியும் கொண்டாந்து உள்ளே வச்சு வளர்த்து பாருங்கள். அதே போல் நம்ம வீட்டில் இந்த கெட்ட எனர்ஜி இருக்குதுன்னு ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா தீபம் ஏற்றி வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி போட்டு விட்டுருங்க. இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கையில் பிடிச்சிருக்கீங்களா சுடாதா சிஸ்டர் அப்படின்னு. கண்டிப்பாக சுடும். அதாவது ஃபஸ்ட்டு நான் சாம்பிராணி காட்டுறேன் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து இது வந்து சுடாது. அதாவது ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இதில் அவ்வளோவா சூடு இறங்காது. உள்ளே வந்து ஒரு விளக்கு, அகல் விளக்கு வச்சு அதில் தான் வந்து அந்த சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சுருக்கேன். சூடு வராது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எரிஞ்சுது அப்படின்னா அந்த சூடு வந்து ஃபுல்லாமே அந்த ஹோல்டர் ஃபுல்லாமே அப்படியே பரவிடும். ஆனால் பிடிக்க முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கீழே ஒரு துணி வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். அவ்வளோ மன நிறைவாக என்னோட பூஜையை முடிச்சிட்டேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.